போதைக்கு முற்றுப்புள்ளி திட்டத்தை செயற்பாட்டு திட்டம் ஒன்றின் கீழ் நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சித்து வருவதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்று பிற்பகல் தெரிவித்தார். பண்டாரநாயக்க மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்ற இலங்கை மது ஒழிப்பு சபையின் 104வது ஆண்டு நிறைவு விழாவில் கலந்து கொண்டு ஜனாதிபதி இன்று பிற்பகல் உரையாற்றினார். இலங்கையில் சிகரெட் மற்றும் மதுபானத்துக்கு வழங்கப்படும் அனுமதி பத்திரத்தை ரத்து செய்துவிட்டால் பிரச்சினை முடிந்துவிட்டதல்லவா என நான் பாடசாலை ஒன்றுக்கு சென்றிருந்த போது மாணவர் ஒருவர் கேட்டார். அவ்வாறு செய்ய முடியுமாக இருந்தால் மிகவும் சிறந்தது. ஆனால் அவ்வாறு தடை செய்த பின்னர் அதனை பயன்படுத்துவோரால் அரசாங்கத்தை கவிழ்க்கக்கூடிய அளவுக்கு பாரதூரமான விடயம் என்பதனை நான் எடுத்து கூறினேன். ஏனென்றால் அந்த அளவு தூரத்துக்கு அதற்கு அடிமையானவர்கள் உள்ளனர். மதுபானம் மற்றும் சிகரெட் மூலம் கிடைக்கும் வருமானமின்றி திரைசேரியை நடத்தி செல்ல முடியாதென அங்கு பணியாற்றுவோரும் அது சார்ந்த பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளும் கூறுவார்களாயின் அந்த கொள்கைக்கு நான் ஒருபோதும் உடன்படுவதில்லை. அதன் காரணமாகவே சிகரெட்டுகளுக்கான வரியை அதிகரித்து மருந்துகளுக்கான வரியை நீக்குமாறு நான் அமைச்சரவைக்கு கூறினேன். கடந்த 12ஆம் தேதியிலிருந்து அது இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. அதன்படி நாம் செயற்படுகின்றோம். போதை ஒழிப்பு நடவடிக்கையில் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டவர்களுக்கு இதன்போது விருதுகளும் வழங்கப்பட்டன.